நடிகர் சத்யராஜுடைய மகள் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில மகன் சிபிராஜ் தாவைக்கா தலைவர் விஜயுடைய புகைப்படத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறது இணையவாசிகள் மத்தியில் பேசு பொருளாகி இருக்கு. நடிகர் சத்யராஜுடைய மகளும் ஊட்டச்சத்து நிபுணருமான திவ்யா சத்யராஜ் அண்மையில் பாஜகவில் இணைய போவதா இணையத்தில் செய்திகள் பரவுச்சு. பாஜகவில் இருந்து அழைப்பு வந்தது உண்மைதான், ஆனா நான் அங்க இணைய போவதில்லை அப்படின்னு அந்த விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தினார். தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் தொடர்ச்சியா அரசியல் பதிவுகளை பகிர்ந்து வரக்கூடிய திவ்யா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்திச்சு நேரில் திமுகவில் இணைஞ்சாரு. இதையடுத்து பேசிய அவர், மக்கள் பணி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. திமுக பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய கட்சி. நான் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர். நான் எப்பயுமே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். திமுக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி. அதற்கு முக்கிய உதாரணமா காலை உணவு திட்டம், திமுக பெண்களுக்கு மரியாதை அளிக்கும் கட்சி அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முக்கிய உதாரணமா காலை உணவு திட்டத்தை சொல்லலாம். அதே போல திமுக பெண்களுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய கட்சி. அதற்கு உதாரணம் புதுமை பெண் திட்டம். அனைத்து மதங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சியும் திமுக தான் அப்படின்னு பேசியிருக்காரு. சத்யராஜுடைய மகள் திமுகவில் இணைஞ்சிருக்கக்கூடிய நிலையில சத்யராஜுடைய மகனும் நடிகருமான சிபிராஜ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தாவேகா விஜயுடைய புகைப்படங்களை பகிர்ந்திருக்காரு. இதன் மூலம் சிபிராஜ் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறாரா அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்கு. ஒரே வீட்டுல மகள் திமுகவிலையும் மகன் சிபிராஜ் விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்திலையும் இணைய போகிறாரா அப்படின்னும், அதற்காக தான் நேற்று பரந்தூர் போன விஜயுடைய புகைப்படங்களை பகிர்ந்தாரா அப்படின்னும் இணையவாசிகள் கேள்வி எழுப்பி வராங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 14 மாதங்களே இருக்கும் நிலையில இப்போதிருந்தே அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு.